இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டுகிறது. அதிலே ஒரு முக்கியமான அடிப்படை என்னவென்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையை மாத்திரம் பார்த்து கொண்டு என்னுடைய குடும்பம், எனது மனைவி, எனது பிள்ளை, எனது குடும்பத்திற்கான வருமானம், எனது நல்லது கெட்டது என்று நம்மோடு சுருக்கி கொள்ள சொல்லி மார்க்கம் நமக்கு சொல்லவில்லை. சமுதாய பார்வை என்பது ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் பிறர் நலம் நாடுவது என்று சொல்லுவார்கள். அத்தீனு நசீஹா, பல முறை நம்ம கேட்டிருப்போம். மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவது தான். அடுத்தவருக்கு நாம் என்ன நன்மை செய்ய முடியும், நம்மிடத்தில் இருக்கிற செல்வங்களை கொண்டு, நம்மிடத்தில் இருக்கின்ற அறிவை கொண்டு, நம்மிடத்தில் இருக்கின்ற ஆற்றலை கொண்டு மற்றவர்களுக்கும் நாம் எவ்வாறு உதவி செய்வது என்பதை சிந்திப்பது தான் பிறர் நலம் நாடுவது என்று சொல்கிறோம். நபிமார்களுடைய வாழ்க்கையை நமக்கு காட்டக்கூடிய பாடம் என்ன? ஒவ்வொரு இறை தூதருமே தான் வாழக்கூடிய காலகட்டத்தில் அந்த மக்கள் சந்தித்த பிரச்சனைகளுக்கு குரல் எழுப்பக்கூடியவர்களாக இருந்தார்களா இல்லையா? இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ம எடுத்துக்கொள்கின்றோம். மூசா நபியினுடைய சமுதாயம் பனி இஸ்ராயில் சமுதாயம். ஃபிரௌன் என்ற ஒரு கொடிய அரசன் அந்த சமுதாயத்தை வஞ்சித்து வந்தான், காலிலே போட்டு மிதிக்கின்றான். இது அப்பிஹூன அபுனா ஆகும். அவர்களிலே ஆண்களை அவன் கொன்று குவித்தான், அதிகமான ஆண்களை கொன்று குவித்து கொண்டே இருந்தான். அந்த சமுதாயத்திற்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது. இப்படிப்பட்ட இந்த சமுதாயத்திற்கு தான் மூசா நபியை அல்லாஹ் தூதராக நியமிக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே செல்லக்கூடிய முதல் சந்திப்பு, அல்லாஹ் அவர்களை பலப்படுத்தி அனுப்புகின்றான். போய் அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் திருமறை குர்ஆனில் சூரத்து தாஹா என்ற அத்தியாயத்தில் நம்ம படிக்கலாம். அதில் அவங்க பல விஷயங்களை பேசுகின்றார்கள். அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரிசில் மஅனா பனி இஸ்ராயில், நீ பனி இஸ்ராயில் மக்களை எங்களோடு அனுப்பி வைத்து விடு, வலா துஅதிபுஹும், அவர்களை நோவினைப்படுத்தாதே. இது ஒரு உரிமைக்கான ஒரு குரல் தான். பனி இஸ்ராயில் மக்கள் அந்த ஃபிரௌனிடத்திலே அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கும் போது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்தில் குரல் எழுப்புனாங்களா இல்லையா? ஏன் அவங்களை நீ தொந்தரவு செய்கின்றாய், ஏன் நோவினைப்படுத்துகின்றாய், நீ அவர்களை எங்களோடு அனுப்பி வச்சிரு என்று அந்த சமுதாய மக்களுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுப்பிய குரலை நம்ம வரலாறுல நம்ம பார்த்திருக்கின்றோம். அந்த மக்களுக்காக தான் அவங்க பாடுபட்டாங்க. பனி இஸ்ராயில் சமுதாய மக்களுக்கு அதிகாரம் இல்லை, அந்தஸ்து இல்லை, ஒரு மனிதனாக கூட அவர்கள் மதிக்கப்படவில்லை. அந்த சமுதாயத்தினுடைய விடுதலைக்காகத்தான்